காவிரியில் நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தப் போவதில்லை என்று கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்க வாய்ப்பிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் 6000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு கூறியிருக்கு. இந்த விஷயத்துல தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? வேதவழி காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசின் நடவடிக்கைகளை பார்த்தோம் என்றால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து பொறுமையுடன் தான் ஆரம்பம் முதலே கையாண்டு வருகிறது. அதாவது இந்த சம்பா சாகுபடிக்காக தமிழகத்தில் உள்ள சம்பா சாகுபடிக்காக நீரை திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் 22 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தது. அதன் பிறகு இன்று வரை இந்த ஒரு மாத காலத்தில் அந்த வழக்கின் விசாரணையானது 3 முறை நடைபெற்றது. இந்த 3 முறை விசாரணையிலும் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கப்பட்டு வந்ததால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து பொறுமையாகத்தான் தமிழக அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அதாவது கர்நாடகாவில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக தமிழர்கள் தாக்கப்பட்டது காரணமாக தமிழகத்திலும் பல்வேறு விதமான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விஷயத்தில் தமிழக அரசு அதிக கவனத்துடன் கையாண்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் தமிழக சார்பில் மேற்கொண்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 20 அதாவது நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவின் அந்த நீர் திறப்பு விவகாரத்தில் வருகின்ற 27 வரை தமிழகத்திற்கு தேவையான அந்த 6000 கனஅடி வினாடிக்கு 6000 கனஅடி நீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் கர்நாடக அரசு இதனை மறுத்து கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தையும் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழகம் அடுத்ததாக நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் நாடுவதற்கான சூழல் உள்ளது. அதே போல மத்திய அரசையும் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசை உடனடியாக காவிரியில் தண்ணீர் திறந்து வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல மற்றொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். கர்நாடகா அரசின் அந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறும் நிலையில் நமது செய்தியாளர் ராமானுஜன் தெரிவித்தது போல ஒரு முக்கியமான தீர்மானமும் கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த தீர்மானத்தின் அம்சங்களை பொறுத்து தமிழகம் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல நீர் திறப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் நடந்து வருவதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகம் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சட்ட ஆலோசனை நடத்திதான் இந்த வழக்கை தொடர்ச்சியாக கையாண்டு வருகிறது. நீர் திறப்பு விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் ஆகட்டும், காவேரி மேற்பார்வை குழுவில் அந்த கூட்டத்தில் ஆகட்டும், தமிழக அரசு தொடர்ச்சியாக தன்னுடைய நீரின் அளவை, அதாவது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கர்நாடகா தற்போது இந்த நீர் திறப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத காரணத்தால் நிச்சயமாக தமிழக அரசு சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கர்நாடக அரசை வலியுறுத்தும் மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாகவும் கர்நாடக அரசை கண்டிக்கும் விதமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவழி, ஸ்டாலின், நாளைக்கு கர்நாடக அமைச்சரவை கூட்டம், சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்கு. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலையும் இதுபோன்ற கோரிக்கைகள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லா கட்சிகள் சார்பிலையும் முன்வைக்கப்படுது. இதற்கு தமிழக அரசு தரப்புல ஏதாவது பதில் கிடைச்சிருக்கா, கிடைக்க வாய்ப்பு இருக்கா? தமிழக அரசு, அதாவது அந்த நீர் விவகாரங்களை பொறுத்தவரை தமிழக அரசு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை மட்டுமே தொடர்ச்சியாக நம்பி வருகிறது. மத்திய அரசை கூட பெரிதாக, அதாவது பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் வாயிலாக பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருந்தாலும் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை மட்டுமே நம்பியுள்ளது. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தினாலும் உங்களுடைய நடவடிக்கை, அதாவது தமிழக அரசுடைய நடவடிக்கை சரியான பாதையில் செல்வதாகவும் அதை சரியாக வழிநடத்த பல்வேறு விதமான சட்ட நிபுணர்கள் உள்ளதாகவும் தான் தமிழக அரசு நம்புகிறது. இதனால் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தமிழகத்தில் நடைபெறுவதற்கான சூழல் தற்போதைய வரையும் இல்லை. அதாவது கர்நாடகத்தில் மற்ற கட்சிகள், அதாவது தற்போதைய நிலையில் தமிழகத்திற்கு பல்வேறு விதமான சாதகமான அம்சங்கள் மட்டுமே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் உள்ள காரணத்தினால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் தமிழகத்தில் எழவில்லை. கர்நாடகத்தை பொறுத்தவரை அவர்கள் நீர் திறந்து விட மாநிலம், அதனால் நீர் திறந்து விடுவதற்கான அந்த சூழல் இல்லை என்றுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நீரை பெரும் மாநிலம், நீரின் அளவை காவிரி நீரை பொறுத்தவரை அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்திலும் காவிரி மேற்பார்வை குழுவிலும் தொடர்ச்சியாக தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான சூழல் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் இல்லை என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழகம்.